அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறுவோம் சொல்லியிருந்தீங்க. செங்கோட்டையன் அவர்கள் தனியார் மருத்துவமனை. இல்லை, அதை இங்கே பாருங்க. அதாவது அமைச்சர்கள் மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்களும். இப்போ நீங்கள் இத்தனை பேர் மீடியா பர்சன்ஸ் இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றிருக்கோம் சொல்லுங்க. நீங்க பண்றீங்க எத்தனை? அதாவது இன்னும் எங்களோட லட்சியம் என்னன்னா, எங்க அரசு முடிவில் அனைத்து தரப்பட்ட மக்களும் அரசு மருத்துவமனைக்கு போய் ஒரு சிகிச்சை மேற்கொள்ளலாம். அவங்க அங்கே ஒரு ஒரு சுகாதாரமான ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் இந்த அரசோட லட்சியம். அரசினுடைய கொள்கை முடிவு இப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 8000 கிளினிக்குகள், தனியார் கிளினிக்குகளுக்கு கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்டின் அடிப்படையில் விரைந்து அதற்கான அனுமதி கொடுக்குறது எந்த விதத்துல சரியா இருக்கு? எதிர்கட்சி கேள்விகள் அதுதான் கேள்வி. நல்ல வேலை கேட்டீங்க. நாங்கள் ஒரு அபிஷியலா பிரஸ் ரிலீஸ் கூட கொடுத்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அதை பத்தி நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 8000 கிளினிக் பிரைவேட் மருத்துவமனைகளுக்கு நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் அனுமதி கொடுக்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஒரு கிளினிக், இதுனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இல்லை, 8000 அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ஒரு அறையில் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் அவங்க நடத்தணும்னா கூட அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட்ல. நான் சொல்றது அதான், மக்களுக்கு நல்லா தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஏதோ 8000 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படி கிடையாது. ஒரு சின்ன கிளினிக் அது ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட இந்த கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இது என்ன கடந்த ஆட்சியில், அதுக்கு முன்னாடி ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவங்களாம் கிடைக்காம அதில் சில அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி முன்னாடி கடைசியாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சீக்கிரம் வாங்குறாங்க. அதில் சில கரப்ஷன் சார்ஜஸும் இருந்தது. இதெல்லாம் இல்லாமல் நான் சொன்னது இந்த டேட்டா 8000ங்கிறது 2019 இருந்து இது வரைக்கும் பெண்டிங்காக இருக்கிற டேட்டாஸ். இப்போ இதில் ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷன் வேறு வந்தது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் அந்த 2019 அவங்களுக்கு கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் படி லைசன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டுக்கு 5000 ரூபா அந்த லைசன்சிங் ஃபீஸ், அந்த 5000 ரூபா அவங்க கிடைச்சிருக்கும். ஏன் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கறதுல டிலே பண்ணீங்க? டிலே பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் ஃபீஸ் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஆடிட் அப்ஜெக்ஷன் வேறு இருக்கு. ஸோ இதனால இந்த ப்ராசஸ்ல ஒரு வெளிப்படைத்தன்மை வரணும். இப்போ நமக்கு தனியார் மருத்துவமனையில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் அதிகம், எல்லாருமே நம்ம அரசுல வந்து நம்ம எம்ப்ளாய் பண்றதுல அந்த டிமாண்டும் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒருத்தர் விரும்புறப்ப அவங்க வெளிப்படைத்தன்மையாக அவங்க அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அந்த ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக வெளிப்படைத்தன்மையாக பண்ணணுங்கிறது தான் முதலமைச்சரோட உத்தரவு. அதை தான் நாங்கள் பண்ணணும். அது இன்னொரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, அந்த 5000 லைசன்ஸ் ஃபீஸுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது. ஒரு சின்ன கிளினிக்னாலும் சரி, இன்னொரு 2 பெட் இருந்தவங்களுக்கு பொதுவாக இருந்தது. அதை எப்படி நாம மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி அந்த அரசுக்கு இன்னும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பேஸ் பிரைஸ் 5000த்தையும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். பிளஸ் கொஞ்சம் பெரிய கிளினிக்காக இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் கூடுதல் கட்டணமும் கொடுத்துட்டு, இதை தவிர வேற எந்த கட்டணமும் தனியார் அந்த கிளினிக் டாக்டர்ஸ் வந்து கொடுக்க தேவை இருக்கக்கூடாதுங்கிற சூழலை உருவாக்கணுங்கிறது தான் இது. கொஞ்ச நாட்களே குற்ற சம்பவங்கள் அதிகமாயிருக்குன்னு எதிர்கட்சி குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரத்துல நிறைய வசனங்கள் பேசினாரு முதல்வர். ஆனா இப்ப என்ன பண்றாரு அப்படிங்கறத எதுக்கு? அதாவது குற்றம் இல்ல, எதிர்கட்சிகள் அவங்க இன்னும் அந்த தோல்வியிலிருந்து அவங்க வெளியே வரல, அந்த மைண்ட் செட்ல அவங்க ஏத்துக்கவே முடியல, அதனால பேசிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களோட விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமா நாங்க பாக்குறோம். என்னன்னா, மக்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதன் மீது ஒரு காவல்துறையினருக்கு எந்தவித அழுத்தங்களும் இல்லாமல் ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு அது மூலம் ஸ்பீடி ட்ரையல், அது மாதிரி உடனடியாக தண்டனை, உடனடின்னு சொல்றதை விட நியாயமான அந்த உரிய நேரத்தில் அந்த தண்டனை சட்டப்பூர்வமாக கிடைத்தால் குற்றங்கள் தடுக்கப்படும், குற்றங்கள் குறையும். இதுவரைக்கும் இப்பதான் இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு காவல்துறையினருக்கு ஒரு சரியான ஒரு ஃப்ரீடமே இல்லாம அரசியல் தலையீடு அதிகமா இருந்ததுனால தான் இந்த மாதிரி அவங்களும் சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுவும் இன்னொரு காரணம், குற்ற செயல்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்பாடு தான். எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எல்லாமே அட்ரஸ் பண்ணாதான் குற்றங்கள் குறையும். எங்க தரப்புல முதலமைச்சர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த மாதிரி குற்ற செயல் நடக்கிறப்ப அவர் பர்சனலா தலையிட்டு ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு ஒரு சுதந்திரமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த போதை மருந்துகளோட கட்டுப்பாட்டை, அவங்களோட சப்ளையை, அவங்களோட சேல்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்காரு.
கூடிய விரைவில் இந்த மாதிரி குற்ற செயல்கள் குறையுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெளியே வரல, அதனால தான் குற்ற சம்பவம் நிறைய நடக்குதுன்னு அண்ணாமலை கேட்டு என்ன சொல்றாரு? கொண்டாட்ட மனநிலையிலிருந்து தாவேக்கா இன்னும் வெளியே வரல. அதாவது தாவேக்கா கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளியே வரல, அதனால தான் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கும். பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை அது அவரோட கருத்துங்க.